ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசாங்க, 4 வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பச்சை வேக போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணிங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க 3 விசில். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான குருமா ரெடிங்க. நான் சைடு பை சைடு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.